வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேம். என்னடா ஸ்டார்டிங்கே வானத்தில் காணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஆர்டிஃபேக்ட் ஆஃப் த பேக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான அடுத்த ஒரு ஆர்டிஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு ஆர்டிஃபேக்ட். இது பார்த்தீங்கன்னா ரெட்வுட் பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேவ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெட்வுட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கேவ் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் தேட விட்டா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் தேடியும் கிடைக்கல. ஒரு கேஸ்னால் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியாக பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அந்த கேவும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது என்ட்ரன்ஸ் இருக்கும். ஃபுல் டார்க் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரொம்ப மரம் அதிகமாக இருக்கிறதால பயங்கரமாகுது. இது பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேவ் என்ட்ரன்ஸ். இந்த வாரத்தில் க்ளியர் பண்ணிடுவோம். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கேவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலே இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய கேவ் இருக்க இப்போதைக்கு பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அந்த கேவோட என்ட்ரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியவே விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். இந்த கேவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனோ வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அப்பா பிரைட்டாக இருக்குது. ஓகே, இந்த கேவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரியானாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா செகண்டோ இல்லை தேர்ட் எபிசோட்லேயே பிடிச்சி நினைக்கிறேன். ஓகே, இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கேவரன் பண்ண போகிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் இருட்டாக இருக்கு. வரும்போது தான் வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக இருட்டிடுச்சு. வெளியே இப்போ நைட் டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு கேவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது பிரைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா போக அப்படியே இருட்டாயிருது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கேவரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரியானாக்ஸ் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா வெளியே விட்டாச்சுன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பூச்சி பையனை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல் டேஞ்சர். ஓகே, கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த பந்துக்குள்ளே பிடிச்சி உள்ளே கொண்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். என்ன வச்சுருக்க பேக்கில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த கேவரனை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிராப்ளிங் ஹூக் பார்த்தீங்கன்னா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. கிராப்ளிங் ஹூக் ஒரு 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதே போதும். இந்த கேவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் தேவையில்ல நமக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2-3 செகண்ட்லேயே பிரைட்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுது. தீப்பந்தம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது வச்சிங்கன்னா போதுமானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பந்தம் பிடிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக வந்தால் பாதை இருக்காது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு பக்கம் வழியாக போக வேண்டியதான். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே போகணும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஷ்ரூம் வழியாக போகணும். பக்கம் டோரா புஜி மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் போகிற வழியில் உங்களுக்கு நான் ரூட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த கேவ் புதுசு தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தில் போகிறதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா பேரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணோம். ஏன்னா தைலெல்லாம் எட்டு வந்தோம்னா இந்த கேப்லலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஜிஜோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற எந்த கேவ்லையும் பார்த்தீங்கன்னா கேவ் டைனோசரே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல கூட இல்லை. கரெக்டாக பூரா ஃப்ரெண்ட்ஸ் ஹை லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடி தாங்குறாங்க. இன்னும் 1300 ஹெல்த்து. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹை லெவலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு தேள் பாருங்கள், பயந்து ஓடுறான் பாருங்கள். டேய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த் மட்டும் ரெக்கவர் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஃபைட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ரா மீட்டை ஃபோர்ஸ் ஸ்பீட் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த் ரெக்கவர் ஆகும். ஓகே, இந்த ஹெல்த் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடிக்கவே மாட்டேங்கிறான், பயன் தான் ஓடிக்கிட்டான். ஓகே, கொண்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரைட்டு தான் போகணும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதை இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இந்த கேவில் பார்த்தீங்கன்னா கேவ் டைனோசர் ரொம்பவே சொல்லப்போனால் இந்த கேவில் மட்டும்தான் ஸ்பானாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்துங்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பார்த்து தான் போகணும். ஓகே, இந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. ஓகே, லெஃப்ட் சைடு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் பாக்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் வராது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது எடுத்துட்டேன். ஆல்ரெடி எடுத்ததால் இந்த இது பார்த்தீங்கன்னா வராது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு திரும்ப போய் பார்த்தீங்கன்னா லோடு பண்ணிட்டு வந்தேன். லோடு பண்ணல, செகண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாதை மாதிரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்காது. அந்த எக்ஸ்ப்ளோர் நோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, இந்த பக்கம் போனால் தான் அந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும். நான் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு அந்தளவுக்கு பேச வராது. ஒரு 1-2 வார்த்தைக்கு மட்டும் திருப்பி ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருப்பேன். அது நானே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கே தோணும். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கீழே வந்துட்டா பார்த்தீங்கன்னா நம்ம கேவரனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராப்ளிங் ஹுக் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆக போகுது. தண்ணிக்குள்ளே மட்டும் போயிருக்காது நண்பர்களே. போனால் வச்சுக்கோங்கம்மே ஃபுல்லாக பிரானாவாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் இங்கே தான் செத்தேன். சரியாக நாங்கள் எங்கே எய்ம் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டிஃபேக்ட் அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும். ரூம் இல்லை, அந்த இடத்துக்கு சரியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பாறைங்களாக இருக்குதா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியாக அந்த இடத்துல எய்ம் பண்ணி அடிச்சுட்டா போதும். கரெக்டாக பார்த்துக்கோங்க எங்கே எய்ம் பண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அடித்தாச்சு.
இப்போ அப்படியே மேலே வந்தீங்கன்னா அந்த கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த சந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபைட் எடுக்க போகிற இடம். தண்ணிக்கு உள்ள கூடயும் போக முடியும் தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாலே போதும், நம்ம ஆர்டிஃபேக்ட் இடத்துக்கு போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓட்டர் பையனை பிடிச்சதுக்கு யூஸ் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப்பர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். இந்த ஆர்டிஃபேக்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இவனோட இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு போக முடியும் ஒரே டயத்தில். இதை பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம் இப்போதைக்கு. ஆர்டிஃபேக்ட் ஆஃப் த பேக் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்டை உடம்புல வச்சாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோயும் எடுத்துருவோம். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம கேவுக்கு வர தேவையில்லை. இதில் 2 எடுத்தாச்சு. 2வதையும் பார்த்தீங்கன்னா உடம்புல வச்சிட வேண்டியதான். இது ஜஸ்ட் ஒரு பக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பக் இருக்கிறது உங்களே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு வந்தால் ஸ்பான் ஆகுமா? 2000 years later. பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்பான் ஆகலை. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி பக்கை ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, போதும். பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஃபேக்ட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, 1 எடுக்கிற இடத்துல 2 எடுத்தால் கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஸோ வந்த பாதிலே இப்போ திரும்ப ஓடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேரியர் தூக்கிட்டு வந்த பாதிலே ஓடிட்டா வேலை முடிஞ்சு. இந்த இடத்துல ஏதாவது எக்ஸ்ப்ளோர் நோட் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் நோட். ஓகே, மேலே ஏறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணாம், கிளிச் ஆகுது. ஏறி மாட்டினாலும் மாட்டிப்பான். ஓகே, மாட்டிக்கிட்டாச்சா? வந்த பாதிலே திரும்பி போயிடுவோம். ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் எடுக்க வச்சுருக்கான். இதுக்காடா ஒன்று கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எந்த பாதை மேலே ஏறிட்டே இருக்கோ அந்த பாதையில் ஏறினாலே போதும், நம்ம எக்ஸிட்டுக்கு போயிடலாம். இந்த பக்கம் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இப்படியே கண்டினியூஸாக மேலே ஏறிட்டே இருந்தால் போதும். பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்திருப்பீங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேப்லேருந்து வந்தீங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சிறுசாக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் தான் போகணும். என்ன போக மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் தான் வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஐயோ, இத்தனை பேர் இருக்காங்களே. ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஊறப்பட்ட ஸ்பான் இருக்காங்க. இங்கே பாதை மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பக்கம் பாதை இல்லை. இந்த பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தது. ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பானிங்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பானில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே போகிற பாதை. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்தீங்கன்னா பாதையே குழப்பிட்டேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முட்டு சந்து
நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் வந்தால் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி. ஓகே பார்த்தீங்கன்னா பாதை ரைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சவுடா இவனை பார்த்தீங்கன்னா அடிக்கவே தேவையில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளால போயிருக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா பாம்புலாம் வருது. பாதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தான் போகணும். தள்ளி போட விட்றாதீங்க ப்ரோ. இங்கேருந்து கீழே விழுந்தால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேரியனக்ஸ் சோலி முடிஞ்சிடும். ஏன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓய் 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 ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. என்னால் விழுந்துருந்தால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப போய் லோடு பண்ணி சேவ் பண்ணதை எடுத்துகிட்டு வரணும். ஓகே அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம எக்ஸிட்டுக்கு போக போகிறோம். நம்ம பண்ண கேவ் ரன்லேயே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கேவ். நம்ம பண்ணதை மட்டும் சொல்கிறேன். நம்ம பண்ணாதது இன்னும் ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இன்னும் எப்போ பண்ண போகிறோன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த வீடியோவே உங்களுக்கு எப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாலே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற கேவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வெளியே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்திருக்கோம். பரவாயில்ல. இழப்போட நமக்கு ஒரு ஆளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சப்பா பையன். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா பூச்சி கார்னோட்டோசாரஸ் இதெல்லாம் டேம் பண்ணவா? இவெல்லாம் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கம்மி பீஸ் தான் இவெல்லாம். சாக மாட்டேங்கிறானே. 1500 ஹிட் வச்சுக்கிட்டு முடிச்சு விட்டாச்சோன்னே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேரம் நம்ம வீட்டுக்கே வந்திருப்போம். இன்ஸ்டன்ட் டெலப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஆர்க்கில் நைட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள் வானத்தில் பாருங்கள் ஸ்டார்ஸ்லாம் அப்படியே ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்கும்போது வேணால் கொஞ்சம் இதுவாக தெரியலாம். ஆனால் இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்க்குறப்ப ரொம்பவே பெட்டராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இவனை கூப்பிட்டு போனதுக்கு ஒரே ஒரு பிரயோஜனம். எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபைட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். ஸ்மித்திங் டேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான 2 ஆர்டிஃபைட் 3 ஆர்டிஃபைட்டையும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஃபைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். யாரும் தயவு செஞ்சு கோச்சிக்கிறாதீங்க. இந்த பயபுள்ள இருந்ததால் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். இன்ட்ரோவே கொடுத்துருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோ கொடுக்காம ஒரு வீடியோ. ஓகே தப்பில்லை. ஓகே இதான் பார்த்திங்கன்னா அவங்க A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கொரில்லா பாஸ் ஃபைட்டுக்கு ரெடியாக ஆகிடுச்சு. நமக்கு தேவையான ஆர்டிஃபைட்லாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டீரெக்ஸ் படையோடு நம்ம அந்த பாஸ் அடிக்க போகலாம். முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா ஏதாவது 2-3 டைனோ வேணால் டேம் பண்ணி கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிகாவை உள்ளே கொண்டு போக முடியுமான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.